ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வெற்றி தான். தோல்வி அப்படின்றதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. எப்பொழுதும் ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தோல்வியை போல காணப்படலாம். ஆனால் அந்த தோல்வியை போல காணப்படுகிற அந்த காரியம் ஜெயமாய் வெற்றியாய் முடியும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தான். கிறிஸ்துவுக்குள் சிலர் பார்த்திங்கன்னா, அவங்க உலக ரீதியாக வாழ்ந்துட்டு அவங்க கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளுவாங்க. உலக ரீதியாக தங்கள் மாம்ச பிரயாசத்தில் சில காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சாங்கன்னா அதுக்கு தேவன் பொறுப்பு அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து தேவ சித்தத்தின்படி அவன் ஒரு வாழ்க்கை வாழ்வானே, ஆனால் அவனுடைய காரியத்திலே எல்லாமே வெற்றி தான், எப்பொழுதுமே வெற்றி தான். அதுதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும், wherever we go, எங்கெல்லாம் போகிறோமோ, பவுல் பல நாடுகளுக்கு போனார், பல தேசங்களுக்கு போனார், பல பிராந்தியங்களுக்கு கடந்து சென்றார். போகிற இடத்துல எல்லாவற்றிலும் அவர் என்ன செஞ்சாரா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமேனால் நாம் போகிற இடங்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும். வாசனை சாதாரணமாக ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா, அது நீங்கள் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த வாசனையை நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நாங்கள் அந்த காலத்தில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு பஸ்ஸில் போவோம். போகிற வழியில் குரோம்பட்டு என்ற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல 2 விதமான வாசனை, ஒரு வாசனை வரும், இன்னொரு இடத்துல ஒரு துர்நாற்றம் வரும். முதல்ல பார்த்திங்கன்னா பான்ஸ் கம்பெனி, இந்த பவுடர், ஃபேஸ் பவுடர் செய்கிற கம்பெனி வரும். அந்த கம்பெனி வரும்போது பஸ்ஸில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட எழுஞ்சிருவோம். ஏன்னா அதனுடைய வாசனை அந்த ஊர் முழுக்க அந்த வாசனை வீசும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தோல் பதனிடுகிற ஃபேக்ட்ரி, குரோம் ஃபேக்ட்ரி அது வரும். அந்த தோல் பதனிடுகிற இடம் ஒரே துர்நாற்றம் அடிக்கும். அதையும் தப்ப முடியாது. அப்போ பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை, அதாவது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, எப்படியாகிலும் நீங்களே பார்த்தீங்கன்னா வாசனையாக இருப்பீங்க. அந்த வாசனையை கண்டு உங்களிடத்தில் தானாக வருவாங்க. தானாக உங்களிடத்தில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். எவ்விடங்களிலும், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்குமே ஒரு வாசனை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வாசனை என்பது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்கிற அந்த பகுதியில் நமக்குன்னு ஒரு சாட்சி. சிலரை குறித்தெல்லாம் சில ஏரியாவில் போய் விசாரித்தோம்னா, அவங்க அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து ஒரு தவறான ஒரு சாட்சியை சொல்லுவாங்க. அப்போது அவருடைய வாசனையை அவர் கெடுத்து போட்டிருக்கிறார்.
பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என் வாசனை, மை ஃப்ராக்ரன்ஸ், என் வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, இப்படி நீங்கள் கொலகாரங்களாக மாறி என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டிங்களடா அப்படி சொல்லி அவருடைய பிள்ளைகளை பார்த்து இங்கே யாக்கோபு சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனை சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் துர்நாற்றமாக மாறுகிறது உண்டு. அதாவது என்னென்னா கெட்ட சாட்சி, அவங்கள குறித்து ஒரு பேட் டெஸ்டிமனி, பேட் விட்னஸ், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. ஆனால் பவுல் இங்கே சொல்கிறாரு, எவ்விடங்களிலேயும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தோம். ஆனால் நமக்கு ஒரு வாசனை இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. என்ன வாசனை? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:15 வாசிக்கிறேன். அந்த வாசனையை குறித்து சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். நற்கந்தம்னா என்னது? ஒரு வாசனை திரவியம். அப்படிப்பட்ட ஒரு திரவியமாக நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே பவுல் சொல்கிறார். இது பவுலுக்கு மாத்திரம் உள்ள அனுபவம் இல்லை, நாமும் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருந்து நாம் போகிற இடத்துல எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். கூடவே எப்பொழுதும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க செய்வார். இந்த 2 காரியம், எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க செய்வார், எவ்விடங்களிலேயும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த வேண்டும். இந்த 2 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவமாக்கி தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக உம்முடைய பிள்ளைகள், இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதி. தேவநாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.